நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 966 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு 30 பாயிண்ட்ங்க பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க இந்த 2630 முடிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தாங்க நடந்துட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி லைவ்ல சொன்னதாங்க, ஒரு பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் வராது, ஃப்ளாட் ஓப்பனிங் தான் வரும்னு. இது 30 பாயிண்ட்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் பண்ணாதுங்க. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங் இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேற்று டே ஹையில் ஓப்பனிங் வரலாங்க. இந்த 26,000 இருக்குல்லங்க, இந்த ரேஞ்சில் ஓப்பனிங் வரலாங்க. அப்படி ஓப்பனிங் வந்தாங்க மார்க்கெட்டுக்கு பொறுத்த வரைக்குங்க சேஃபர் சைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2600 இருக்குல்லங்க, இந்த 100க்கு மேலே இருந்தால் சேஃபாக இருக்குங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 900ங்க, 900 அதுக்கு கீழே இருந்துக்கிட்ட சேஃபாக இருக்குங்க. அதுக்கு இடையில இருந்துச்சுன்னா உங்களை போட்டு அப்படியே உலுக்கிக்கிட்டே தாங்க இருப்பான். ஸோ என்னை பொறுத்த வரைக்குங்க இன்னைக்கு மார்க்கெட் வந்து 26,000 முடிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் நம்ம சேஃபர் சைடில் மேலே 100க்கு மேலே கீழே 900க்கு கீழே இருந்துக்கிறது நமக்கு சேஃபுங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. இன்னைக்கு வந்து இது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ சின்னதாக ஒரு வால்டிலிட்டி வரலாம். ஒரு 26 ஓப்பன் ஆகிங்க, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு செல்லிங் வந்துங்க 900 வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்து ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன் வரலாம்னு நினைக்கிறேங்க இன்னைக்கு. சரிங்க, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தான். ஸோ சேஃபுங்கிறது மேலே 100க்கு மேலே கீழே டவுன் சைடில் வந்து 900க்கு கீழே இருந்துக்கிறது சேஃபுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல்லிஸ் தாங்க. நேற்று நல்ல ஒரு பையிங் தான் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி அதே தாங்க, இது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. எப்படி ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சில் தாங்க ஓப்பனிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி ஓப்பனிங் வந்தாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 58 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. மார்க்கெட்டுக்கு 58 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 60,000 வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணலாங்க. ஏன்னா இதெல்லாம் மந்த்லி எக்ஸ்பைரி தான். இன்னைக்கு இது மந்த் எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 58ல் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பெரிய அளவுக்கு டவுன் போக வாய்ப்புகள் 58 ஆர் எபோ அந்த ரேஞ்சில் முடிய வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நம்மகிட்ட பேங்க் நிஃப்டி இந்த மந்தோட பொசிஷன் இல்லை, நெக்ஸ்ட் மந்தோட பொசிஷன் தாங்க இருக்குது. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட விதாங்க, பேங்க் ஒன்லி புல்லிஸ்ங்க. இப்போ 58 சப்போர்ட் வச்சுக்கோங்க. ஸோ 60 வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் மிட் கேஃப்ங்க. மிட் கேஃப் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எங்க நேற்று நல்ல ஒரு பையிங் வந்திருக்குங்க. ஸோ மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இது மந்த்லி எக்ஸ்பைரி உங்களுக்கு இது இந்த ரேஞ்சுக்கு மேலே தாங்க முடியும். எவ்வளோங்க 13,347 இருக்குங்களா. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே தாங்க முடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரேஞ்ச் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. அப்படியே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஆல் டைம் ரே தாங்க. மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சுங்க 13,533ங்க. இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மந்த்லி எக்ஸ்பைரிங்களா. ஸோ அந்த எக்ஸ்பைரி வந்து அந்த 350 இதுக்கு மேலே தாங்க முடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ ஓஏயை பொறுத்த வரைக்குங்க நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 26லேயே ஓரளவுக்கு கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் 2 பேர் சேமாக இருக்கானுங்க. இன்றைக்கி எப்படி ஓப்பனிங்கில் 2 பேர் ஹண்ட் ஆவானுங்க, மாறி வந்து அந்த 26 இருக்கானுங்களேங்க. இவங்க 2 பேரும் மாறி ஹண்ட் ஆவானுங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 26ல் முடிச்சிருவான்னு நினைக்கிறேங்க. என்னோட வியூ என்னன்னா, ஏன்னா ஓப்பனிங் 26 பக்கத்தில் வருதுங்களா, உடனே ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்துச்சுன்னா ஒரு சின்னதாக ஒரு பையிங் எல்லாம் செல்லிங் ஏதாவது ஒன்று லைட்டாக வர வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்பவும் வந்து லைட்டாக ஒரு பையிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு திரும்ப என்னன்னா இவனுங்க உடஞ்சிருவானுங்க. இந்த கால் ரேட்டர்ஸ் இருக்காங்க, இவங்க உடஞ்சிருவாங்க. திரும்ப ஒரு 50 பாயிண்ட் மேலே ஏற்ற மாதிரி ஏற்றிங்க, திரும்ப அங்கேருந்து செல்லிங் ட்ரிகர் ஆகும். அப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 26 பிரேக் பண்ணுவான். அப்போ புட் ரைட்டர்ஸ் உடைவானுங்க. இன்னைக்கு இது இந்த ரேஞ்சில் இருந்தாங்க மாற்றி ஹண்டிங் பண்ணி தான் இருப்பான். நம்ம என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 26,900 இருக்கு, 25,900 இருக்குங்களா. ஸோ நம்ம சேஃபுங்க. இது வந்து 90 ரூபாய்க்கு நம்ம பண்ணியிருக்கோம், 30 ரூபாய்க்கு இருக்குங்களா. எப்படி ஓப்பனிங்கில் வந்து 20 ரூபாய்க்கு கொண்டு வந்துருவானுங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு சேஃபுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நம்ம வந்து அப் சைடில் 2600 இருக்குங்களா, இது வந்து 30 ரூபாயில் இருக்கு. ஸோ இதுவும் அதே தாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இதே ரேஞ்ச் தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா ஒரு 30 பாயிண்ட் பாசிட்டிவ் வருதுங்க, இதே ரேஞ்ச் ஓப்பன் ஆகும். அடுத்த ஒரு 15 மினிட்ஸ்ல இது கீழே தள்ளிடுவானுங்க. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துக்கிறது நல்லதுங்க. 900க்கு கீழே யாராச்சும் புதுசாக பண்ணணும்னு நினச்சிங்களோ 900க்கு கீழே எல்லாம் வந்துட்டுனா மேலே 100க்கு மேலேங்க, 100 இல்லை 100க்கு மேலே இந்த ரேஞ்சில் இருந்துக்கிறது சேஃபு. ஸோ பார்க்கலாங்க, இன்றைக்கி எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டுங்க. என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளும் புதுசாக என்ட்ரி இருக்குன்னா கூட எடுத்துக்கலாங்க. நான் லைவ் வரேன், லைவ்ல என்னன்னு பார்க்கலாங்க. ஓகே நம்பர்களே, தேங்க்யூ.